கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பல மடங்கு உயர்த்துவராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்று வேத தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்களா, இங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம். கொர்நேலின்ற ஒரு மனுஷன், அவர் செசேரியா பட்டணத்தில் இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். பிறகு தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறவராய் காணப்படுகிறார். இப்படி இவர் செய்யும் பொழுது கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி, கொர்நேலியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனை நினைப்பூட்டியது. அப்பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய கிரியை அறிந்திருக்கவாய் காணப்படுகிறார். இவர் எப்படின்னா, தான தர்மங்கள் அதிகமாக செய்யும் பொழுது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி சொல்கிற வார்த்தையை பாருங்கள். உன் தான தர்மங்கள் தேவனை நினைப்பூட்டியதுன்னா, அப்போது ஆண்டவர் வானத்திலிருந்து பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கண் நோக்கி பார்க்கறது தெளிவாக தெரியுது. அது மாத்திரமல்ல, அவன் செய்கை எப்படி இருக்கிறது ஆண்டவர் பிரியப்படுத்துதா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆண்டவர் பிரியப்படுத்தும் போது தன்னுடைய தூதன் அனுப்பி அவனுக்கு பதில் கொடுக்குறவாய் காணப்படுகிறார். நான் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சேன். அந்த ஸ்தாபனத்தோட அதிகாரி எப்படி இருப்பார்னா, ஒருத்தனுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு அவனுக்கு முதல்ல உதவி செய்வார். ஆனால் உதவி செஞ்ச பிறகு அவருடைய குணத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பார். எந்த மனுஷங்கிட்ட உதவி செஞ்சோமோ அதே மனுஷனை அவங்ககிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் உதவி செய்வார். அது முதல்ல அவருக்கு தெரியாது. பிறகு தான் அவருக்கு தெரியும், என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு வேதனைப்படுவாங்க. இதை அநேகரை நான் பார்த்துட்டேன். ஆனால் ஆண்டவர் நினைக்கிறாரு, கிறிஸ்துவங்களாக இருந்து இப்படி பண்ணுறாங்களேன்னா ஆண்டவர் நினச்சிட்டு இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தானே செய்கிறோன்ட்டு. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு தகுந்த பலனை அங்கேயே கொடுக்குறவராய் காணப்படுகிறார். அவருக்கு அநேக அடிச்சிருக்காரு, என் கண்ணாலேயும் பார்த்துருக்கேன். நம்ம உதவி செய்கிறது தவறு இல்லை. ஆனால் உதவி செஞ்சுட்டு அவங்களுக்கு நம்ம உபத்திரம் செஞ்சோன்னு வச்சுங்களேன், அந்த உதவி செய்யாமல் இருக்கிறதே நல்லது. இப்போ இந்த வசனத்துக்கு நேராக கடந்து வருவோம். இப்படி இவர் உதவி செஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, போப்பா பட்டணத்துக்கு போ, அங்கே 18 பேதுரு என்ற ஒரு மனுஷன் இருப்பான், அவனை அழைச்சி கொண்டு வா, அவன்கிட்ட என் வார்த்தை இருக்கும், அதை கேளுங்கன்றார். அதே போல் இவர் போய் போப்பா பட்டணத்தில் போய் பேதுருவை அழைப்பார். பேதுரு எப்படி பண்ணார், பேதுரு உபவாசம் இருந்து ஜெபிப்பார். ஜெபிச்சு முடித்த பிறகு வானத்திலேருந்து ஒரு துப்பட்டா இறங்கி வரும். அதில் 4 கால் மிருக ஜீவங்கள் எல்லாம் வரும். அதில் பேதுருக்கிட்ட